கண்டிப்பாக 2.0 ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா வந்து அந்த தீவிரவாதியை கொல்லணும் முயற்சி பண்ணாங்க, அதை தப்பிச்சிட்டாங்க, 10 பேர் இதாகிட்டாங்க. நிச்சயமாக இது தொடர்ந்து அந்த தீவிரவாதை அழிக்கிற வரை இந்த போர் தொடரும். அந்த தீவிரவாதத்தை வேரோடும் மண்ணோடும் அழிக்கிற வரை மோடி அவர்கள் விட மாட்டார்னு பேட்டுக்கலாம். ஸோ அது என்னைக்கு அவர் இறக்குறாரோ அன்றைக்கு தான் முடியும். தீவிரவாதம் இது எதிர்க்க உலக நாடுகளே அதுக்கு அங்கீகரிப்பாங்க. ஏன்னா தீவிரவாதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால தான் தூதுவர் அத்தனை பேரும் வர வைத்து இந்த விளக்கத்தை மத்திய அரசு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்காகத்தான் நாங்கள் வார் தொடுத்தோம், இதற்காகத்தான் நாங்கள் வந்து செயல்பட்டோன்ற விஷயத்தை சொல்லப்பட்டிருக்காங்க. அது நியாயமாகவும் இருப்பதனால் உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ளணும், ஐநா சபையும் ஏற்றுக்கொள்ளணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பது மிக கொடுமையானது, உலக நாடுகளுக்கு அச்சுறுத்தல். ஏன்னா நியூயார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டவரை வந்து இடித்தாங்க, தீவிரவாதத்தில் இடித்தாங்க. தீவிரவாதம் மிக கொடுமையான செயல். அதை ஊக்குவிக்கிற பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்தை சம்பிக்கப்பட வேண்டிய நோக்கத்திற்காக சிந்து நதியை வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காங்க. அனைத்து விதமான சிக்கலையும் உருவெடுத்துட்டு பாகிஸ்தான். இது தப்பிப்பது கடினம். ஆகவே சரண்டர் அடையக்கூடிய வாய்ப்பு மோடியிடம் இருப்பதாக நான் பார்க்கப்படுறேன். குறிப்பாக இந்த ஆப்ரேஷனுக்கு பின்னால் அஜித் தோவல் அவருடைய செயல்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் குறித்தும் அவர் இதுக்கு பின்னாடி இருந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறாரு, அதனுடைய மிகப்பெரிய ஆளுமிக்க ஒரு அறிவாளி. அஜித் தோவல் வந்து சாதாரணமாக இடப்படக்கூடிய நபர் அல்ல, சரித்திரம் படைக்கூடிய நபர். இந்தியாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் ஒரு பொருள்னு சொல்லலாம். ஏன்னா